إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் ரமலானை வரவேற்றோம். எங்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டி, எங்களை நல்லவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாவங்களை தீக்கரையாக ஆக்கி எங்களை எல்லாம் மனித புனிதர்களாக மாற்றிவிட்டு நல்லதை நாடிவிட்டு இங்கிருந்து விடைபெற்று போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரமலான் எங்களை சில வாரங்களுக்கு முன்னால் வந்தடைந்தது. இன்றைய ஹுத்பா, இன்றைய ஜும்ஆவுடைய நாள், அந்த ரமலானை, அந்த விருந்தாளியை வழி அனுப்பக்கூடிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி எங்களுக்கு மிக நெருக்கமானவர், எங்களுக்கு மிக பாசத்துக்குரியவர். எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செய்துவிட்டு எங்களுடைய மனதை வெண்டு எங்களை மாற்றி அமைத்துவிட்டு எங்களை சிந்திக்க செய்துவிட்டு எங்களிடமிருந்து விடைபெற்று போகும் பொழுது நாங்கள் அவரை எப்படி வழி அனுப்பி வைப்போம்? அவருடைய பிரிவை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய லாபத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர், எங்களுக்கு நல்லதை செய்வதற்கு தூண்டியவர், எங்களை நலவுகளை செய்வதற்கு ஆர்வமூட்டியவர், அதற்குரிய சந்தர்ப்பத்தை சூழலை அமைத்து தந்தவர். அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளி எங்களை விட்டு பிரியாவுடைய பெற்று போகும் பொழுது எப்படித்தான் கண்கள் கண்ணீரை கொட்டாமல் இருக்கும்? அதே போன்ற ஒரு நிலைத்தான் ரமலானுக்கும். நாங்களோ பாவக்கரைகளில் விழுந்து பாவத்தில் மூழ்கி எங்களை நாங்கள் மறந்து, அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய தீனை மறந்து, தஹஜ்ஜத்தை மறந்து, குர்ஆனுடைய திலாவத்தை மறந்து,
அன்னதானங்கள் கொடுப்பதையும் தான தர்மம் செய்வதையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ரமதான் எங்களை மாற்றி அமைத்து விட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத்தா, எங்களுடைய வாழ்க்கையில் திலாவத்தா, எங்களுடைய வாழ்க்கையில் கியாமா, எங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நலவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான நலவுகளையும் அந்த ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானில் படித்துக் கொண்ட அந்த பாடங்கள் அனைத்தையும் வாழ்நாள் பூராக நடைமுறைப்படுத்துவதற்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரமதான், السلام عليك يا شهر التراويح، وداعا يا شهر رمضان، وداعا يا شهر القيام والصيام، وداعا يا شهر الرحمات والبركات، وداعا يا شهر التوبة، وداعا يا شهر التوبة، وداعا يا شهر التوبة والعتق من النيران. وداعا يا شهر الاعتكاف والخلوات، وداعا يا شهر الاعتكاف والخلوات، فهنيئا لمن صامه وقامه ايمانا واحتسابا، فهنيئا لمن قامه ايمانا واحتسابا. يا خيبة من ليس له من صيامه، يا خيبة من ليس له من صيامه إلا الجوع والعطش. هنيئا للمقبولين، هنيئا للمقبولين، فجبر الله قصر المقبوحين والمحرومين. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி ரமலான் கடைசி நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த ரமதானுடைய கடைசி நாளாக இருப்பது போன்று நம்மில் எத்தனையோ சகோதரர்களுக்கு, நம்மில் எத்தனையோ நண்பர்களுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமதானாகவும் இருக்கலாம். அடுத்த வருடம் ரமதான் வரும் பொழுது இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், எத்தனை பேருக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், எத்தனை பேருக்கு தராவீஹ் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், எத்தனை பேருக்கு ஜகாத் சதகாக்கள் கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும் என்பதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை ஒரு கணம் எடுத்து பாருங்கள். நாங்கள் ரமலானில் படித்துக் கொண்ட பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீடிக்கப் போகிறதா? நாங்கள் தொழுதிருக்கின்றோம், நியாயமாக தொழுதிருக்கின்றோம், மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுதிருக்கின்றோம், கியாமுல் லைல் தொழுதிருக்கின்றோம், வித்ர் தொழுதிருக்கின்றோம். இன்னொரு தொழுகைகளை நாங்கள் தொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி தொழுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நீடிக்கப் போகிறதா? நாங்கள் பிடித்த நோன்பு ரமலானுடன் முடிந்து விட்டது. ஆனால் ஏனைய 11 மாதங்களிலும் எத்தனையோ நோன்புகள் எஞ்சி இருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் நோன்பு பிடிப்பார்கள். யாருக்கு விருப்பமோ அந்த அடிப்படையில் நோன்பை தொடரலாம், அந்த அடிப்படையில் நோன்பை தொடரலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோட்பது. மாதம் அடிப்படையில் நோன்பு பிடிக்க விரும்பியவர்களுக்கு 3 தினங்கள் நோன்பு நோட்பது மாதத்தில் சுன்னத்து. பிறை 13, பிறை 14, பிறை 15. ஒன்றோ கலண்டர், வீக்லி கலண்டர், வாராந்த கலண்டருக்கு வாருங்கள், வந்து அதிலே நோன்பு நோருங்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் மாதத்தில் 3 தினங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோப்பது. அப்படியும் முடியாவிட்டால் வருடத்தில் ரமலானுக்கு பிறகு அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது,
அரபாவுக்கு பிறகு ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது. இப்படியாக வருட கேலண்டர்ல 2-3 தினங்கள் நோன்பு நோட்பதற்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒன்றுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்வது, அந்த பழக்க வழக்கத்துக்கு எங்களை மாற்றிக்கொள்வது, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் நோன்பும் எங்களுடன் வாழுகிறது என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனை ஓதி இருப்போம், குர்ஆனை ஓதி இருப்போம். ஆனா அல்லைலி வ அத்ராஃபன் நஹார், இரவு மோதினோம், காலையிலும் மோதினோம், தொழுகைக்கு பிறகு மோதினோம், தொழுகைக்கு முங்கி மோதி இருக்கின்றோம். கொஞ்சம் பேருக்கு தரந்த பாக்கியம் கிடைத்து விட்டது. ரமலான் அல்லாத காலத்திலும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்க வழக்கம், ரமலான் அல்லாத காலத்திலும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்க வழக்கம். இந்த பழக்க வழக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம், இந்த பழக்க வழக்கத்தை தொடர்ந்து செய்வோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆனாவது ஓதக்கூடிய பழக்க வழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். குர்ஆனை படிப்பதற்கு முனைவோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது அதை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் எங்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டிய அடிப்படையான சில புத்திமதிகளே அல்ல, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். ரமலானை வழியனுப்புகிறோமா? ரமலான் எங்களை விட்டு போகலாம், போகத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதி அப்படித்தான். ஆனால் ரமலான் சொல்லித் தந்த பாடம் அன்னதானம் கொடுப்பது, பிறரை வாழ வைப்பது, பிறருக்கு உதவி செய்வது, சுப்ஹானல்லாஹ், இந்த பழக்கத்தையும் ரமலானுக்கு பிறகும் செய்வோம். ரமலானுக்கு பிறகும் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஜாதுல் மஆதில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், ஆச்சரியமாக எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் எப்படி இருக்கும், எப்படி உதவி செய்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அது வித்தியாசமாக இருக்கும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் கொடை தர்மம் செய்வது என்பது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேறொரு ஸ்பெஷல் குவாலிட்டியாக மாறிவிடும். ஆனால் ரமலான் அல்லாத காலங்களில் எப்படி தெரியுமா உதவி செய்வார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், உதவி செய்யக்கூடியவனுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? உதவி கேட்டு வந்தவனுடைய சந்தோஷத்தை விடவும் உதவி செய்தவனுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா காரணம்? உதவி வாங்க வந்தவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது. அவனுடைய அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் அந்த சந்தோஷம் அவனிடத்தில் இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும் பொழுது அவன் இன்னொருவரை நாடி போய் அவனுடைய பிரச்சனையை மீண்டும் சொல்லி அவன் அங்கே யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுவான், அங்கே யாசகம் கேட்க ஆரம்பித்து விடுவான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் கொடுத்தவன் இருக்கிறானே, உதவி செய்தவன் இருக்கிறானே, அவனுடைய சந்தோஷம் இதுவரைக்கும் தெரியுமா இருக்கும்? அவனை சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துவிட்டு சந்தோஷப்படுவார்கள், கொடுத்துவிட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கொடுத்துவிட்டு வாங்கிக் கொண்டு போனவனை விடவும் உதவி எடுத்துக் கொண்டவனை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி வெளிப்படையாக இருக்கும் என்று சொல்லி உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் காரணம் என்றால் வாங்கிக் கொண்டு போனவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது. அடுத்த பிரச்சனை வரும் வரைக்கும் அவனுடைய சந்தோஷம் இருக்கும். அடுத்த பிரச்சனை வந்ததும் அந்த பிரச்சனை மேலுக்கு வந்துவிடும், இந்த சந்தோஷம் கீழே போய்விடும். ஆனால் கொடுத்தவனுக்குரிய சந்தோஷம் இருக்கிறது. வசதியை அல்லாஹ் தந்தான், உதவி செய்யக்கூடிய மனோபத்துவத்தை அல்லாஹ் தந்தான், மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், மக்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறேன், மக்களை வாழ வைத்திருக்கிறேன் என்ற சந்தோஷம் இருக்கிறது. சக்கராத்திலும் ஞாபகத்துக்கு வரும், மறந்து விடாதீர்கள். ரமலானில் படித்த பாடம் குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், தஹஜ்ஜத் என்பது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மௌத்து வரைக்கும் துணை புரிவானாக. தஹஜ்ஜுடைய தொழுகை. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் கானூ கலீலன் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார், நல்ல மக்கள் யாரு, நல்ல மக்களுடைய குவாலிட்டி என்ன, நல்ல மக்களுடைய பண்பு என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வெளிப்படையான சில அடையாளங்கள் அல்ல. நல்லவன் என்பதற்குரிய அடையாளம் வெளிப்படையானதல்ல.
நல்லவன் என்பதற்குரிய அடையாளம் அது மனோபக்குவம். இன்னல் முத்தகீன், முத்தகீன்கள் என்றால் யாரு? முத்தகீன்களுடைய பண்பு என்ன, கொள்கை என்ன? அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்களுடைய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இரா காலங்களில் மக்கள் தூக்கத்தில், ஆழ்ந்த நித்திரையில் மக்கள் தூக்கத்தில் கழித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களோ கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அதிகமான நேரம் இறைவனை தியானிப்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானார். இரா காலங்களில் எழும்பி நின்று வணங்கி சஹருடைய நேரம் மக்ரிப் சுபஹுடைய பாங்குக்கு முந்தின நேரம் அல்லாஹுவை தியானித்து அல்லாஹுடன் முனாஜாத்து செய்து அல்லாஹுடன் கலைத்து நான் எவ்வளவு நன்றி கெட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், என்னை எப்படி எல்லாம் வாழ வைத்திருக்கிறாய், எனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாய். மனிதன் இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன தெரியுமா? திருப்தி அடைய மாட்டான், திருப்தி அடைய மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு என்ன தந்திருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதனால தான் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த உணர்வு கொண்டு வரப்பட வேண்டும், அதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் சொல்லுகின்றோம்? 17 தடவைகள் தக்பீர் கட்டினால் முதலாவது சொல்லுவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். தொழுகையில மட்டுமல்ல, தொழுகையில மட்டுமல்ல, தூங்கினோம், எழும்பினோம், கண் விழித்து விட்டது, பல் துளக்கவில்லை, கட்டில இருந்து எழும்பவில்லை, கண்ணை திறந்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். பொத்தின கண், மூடிப்பட்ட கண், அப்படியே மூடிப்பட்டிருந்தால் மக்கள் கொண்டு போய் மண்ணறையில் தான் வைத்திருப்பார்கள். எத்துணை பேர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், தூங்கினவர்கள் தூங்கி மௌத்தாகிவிட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் என்னை மௌத்தாக்காமல் என்னை எழுப்பி விட்டாரே, எனக்கு உயிர் தந்து விட்டாரே, அதை நினைத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர். முதலாவது நாளை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்த நாள் ஆரம்பிக்கின்றோம். இரண்டாவது என்ன செய்வோம்? தூக்கத்திலிருந்து எழும்பிட்டோம், உது செய்ய வேண்டும், வஷூபுக்கு போறோம். கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். அல்லாஹ் எனக்கு என்ன தர இல்லை, அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான், ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி பிரச்சனைகளை தந்திருக்கிறான் என்று யோசிக்கக்கூடியவர்கள், என்று சிந்திக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் பார்க்கலாம். வெளிவாசலுக்கு போனோம், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யூரின் பாஸ் பண்ண போனோம், எழுந்திட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். உயிர் கிடைத்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். எழுப்பி நடந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். வெளிவாசலுக்கு போய் உட்கார்ந்து யூரின் பாஸ் பண்ணுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறோம், யூரின் வெளியே போகுதில்லை. கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். யூரின் வெளியே போகுதில்லை, முயற்சி செய்யறோம், இது நடக்குதில்லை, கஷ்டமாக இருக்குது, நோகுது, வலியாக இருக்குது, என்ன செய்ய முடியும்? ஆனால் நேற்று இரவு படுக்கும் பொழுது இன்றைக்கு நாள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அங்க போக வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், இவரை சந்திக்க வேண்டும், அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் திட்டம் தீட்டி டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் தூங்கினோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எழுந்தினா ஒன்றும் நடக்க இல்லை, வானம் கீழே வந்து பூமி மேல போக இல்லை, வீட்டுக்குள்ள பெரிய ஜனாசாக்கள் நடக்க இல்லை, வீட்டுக்குள்ள பெரிய எந்த பிரச்சனையும் நடக்க இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? தனிமையில போய் கழிவறையில் டாய்லெட்ல உட்கார்ந்தா, வாஷ்ரூமுக்கு போனா யூரின் பாஸ் ஆகுதில்லை. அல்லாஹுடைய நபி சொல்லி தந்தாங்க, சும்மா யூரினை பாஸ் பண்ணிட்டு வெளியே வராது, அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வாங்கும், அல்லாஹ்வுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வாங்கும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அذهب عني العذاب وعافاني.
யோசிங்க பார்ப்போம். யூரின் சரியாக போறத அல்லாஹ் தந்ததுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பது? வாழ்க்கையில முறைப்பாடுகள் செய்யவானும், வாழ்க்கையில முறைப்பாடுகள் செய்யவானும். அல்லாஹ் தந்திருக்கிறான், தந்து கொண்டே இருக்கிறான். கண் பார்த்துக் கொண்டே இருக்கிறது, காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது, வாய் பேசிக்கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கின்றோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதையுமே தராமல் இருக்கவில்லை, அனைத்தையும் தந்திருக்கிறான். நன்றியுள்ள மனிதனாக, நன்றியுள்ள மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ரமலானுடைய மாதத்தில் முறைப்பாடுகள் செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே வாய் நிறைய அல்லாஹ்வை புகழ்ந்தது போன்று ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அந்த பாடத்தையும் நாங்கள் ரமலானில் படித்திருக்கின்றோம். இதே போல அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் இன்னும் ஒரு பாடம் படித்தோம். முடியுமான அளவு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பாவங்களின் மீது ஒரு இயற்கையான வெறுப்பு எங்களுக்கு ரமலானில் வந்தது. பாவத்தை நாங்கள் வெறுத்தோம், வீபத்து பேசுவதை வெறுத்தோம், பொய் பேசுவதை விட்டு தணிந்து கொண்டோம், ஹராமான பார்வைகளை விட்டு பாதுகாத்துக் கொண்டோம், பிறரை பற்றி சட்டருமையை விட்டு பாதுகாத்துக் கொண்டோம். இப்படியான பல பாவங்களை விட்டு நாங்கள் எங்களை ரமலானுடைய காலத்தில் பாதுகாத்துக் கொண்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது எங்களுடைய வாழ்க்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய 11 மாதங்களும் தொடர வேண்டும். ரமலானில் படித்த பாடம் தீபத்து பேசுவதில்லை, ரமலானில் படித்த பாடம் பொய் பேசுவதில்லை, ரமலானில் படித்த பாடம் மக்களுடைய குறைகளை தேடுவதில்லை, ரமலானில் படித்த பாடம் இந்த கண்கள் பாவம் செய்ய மாட்டாது, ரமலானில் படித்த பாடம் இந்த கையினால் ஹராமாக்கப்பட்ட எதையும் தொடமாட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, படைத்தவன் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் ரமலானில் படித்த பாடங்கள், ரமலானில் கற்றுக்கொண்ட தர்சுகள், ரமலான் என்ற பாசறையில இருந்து படித்தவைகள். வாழ்க்கையில் இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவைப்படும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவைப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு துஆ, யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் நீ எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேருமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். வாப்பா மகன் 2 பேருமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டினார்கள். மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளிக்கு தனிய வரவானம், சுபகுக்கு வரக்குள்ள தனிய பள்ளிக்கு வரவானம். ஏண்டா நானும் நீங்களும் பள்ளிக்கு வந்து முன்னோக்கி சொல்லக்கூடிய காபா ஒரு வாப்பாவால மட்டும் கட்டப்பட்ட காபாவல்ல, ஒரு வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபா, ஒரு வாப்பா ஒரு மகன் 2 பேருமாக சேர்ந்து கட்டின காபா. வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டின காபாவை முன்னோக்கி தொழுவது, ஒரு வாப்பாவாக வந்து வாப்பாவாக மட்டும் வந்து தொழுவது என்பது முறையல்ல. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள், குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டு வாருங்கள், குழந்தைகளுக்கு பாசம் காட்டுங்கள், குழந்தைகளை நல்ல வார்த்தைகளை கொண்டு விழியுங்கள், அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து கட்டி முடித்து விட்டார்கள். நாங்கள் ரமலானை முடித்திருக்கிறது போன்றே, நாங்கள் ரமலானை முடித்துக் கொண்டது போன்று அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டார்கள். முடித்துவிட்டு 2 பேரும் கேட்ட 5 துஆ இருக்கிறது. 5 துஆ. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன கேட்டாங்க 2 பேரும்? என்ன கேட்டாங்க 2 பேரும்? இன்றைக்கு நோம்பு துறக்க இருக்கின்றோம். அன்பாக சொல்றேன், குறைஞ்சபட்சம் இன்றைக்காவது குடும்பத்தை எல்லாரையும் உட்கார வச்சுக் கொண்டு கேளுங்க அல்லாஹ்விடத்தில். பிள்ளைகள், மனைவி, பேரன், பெற்றோர்கள், மகரமான எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மருமக்கள், இவங்க எல்லாரையும் உட்கார வச்சுக் கொண்டு நீங்க கேளுங்க அல்லாஹ்விடத்தில். எந்த பாசையில கேட்கலும் அதுல கேளுங்க, எதுல கேட்கலும் அதுல கேளுங்க.
கண்ணால 2 சொட்டு கண்ணீர் கொட்டட்டும், கண்ணால 2 சொட்டு கண்ணீர் கொட்டட்டும். ஏன்? நாங்க சிரிக்கிறத பார்த்திருக்கிற பிள்ளைகள், எங்கட கூட்ட பார்த்திருக்கிற பிள்ளைகள். ஆனா அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுகைய பிள்ளைகள் கண்டில்லை. எங்கட வாப்பா அழுவாரு அல்லாஹ்வுக்கு முன்னால, எங்கட வாப்பா கண்ணால கண்ணீர் கொட்டுவார் அல்லாஹ்வுக்கு முன்னால என்ற காட்சியை காட்டுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் பார்க்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். தகப்பல் மின்னி, என்னத்துக்கும் பொருந்திக் கொண்டு கேட்க இல்ல, 2 பேரும் கேட்கிறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்க 2 பேரையும் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. நாங்க காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டோம், நீ சொன்னதை செய்து விட்டோம், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாங்களும் சொல்லுகின்றோம், யா அல்லாஹ் நீ நோபு பிடிக்க சொன்னாய், நோபு பிடித்துட்டோம் யா அல்லாஹ். தராவீஹ் தொழும்படியாக நபி சொன்னார்கள், தொழுட்டோம் யா அல்லாஹ். தான தர்மம் செய்யும்படியாக உன்னுடைய நபியினுடைய வாழ்க்கை என்று படித்துக் கொண்டோம் யா அல்லாஹ், அதையும் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவத்தை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டோம் யா அல்லாஹ், அதையும் செய்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இது ஒரு துஆ. ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا وجعلنا مسلمين لك. ரமலானுடைய காலத்துல நீ எங்களை முஸ்லிம்களாக வாழ வைத்தது போன்று ரமலானுக்கு பிறகு எங்களை முஸ்லிம்களாகவே வாழ வைப்பாயாக. ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய எல்லா பண்பாடுகளும், எல்லா குவாலிட்டியும், எல்லா தன்மைகளும் எப்படி ரமலான்ல இருந்துச்சதோ யா அல்லாஹ், அதே போல ரமலான் அல்லாத காலத்திலும் அந்த குவாலிட்டி, அந்த பண்பு, அந்த சிபாத்துகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்துடுவாயாக யா அல்லாஹ். ரமலான்ல ஏழைகளுடைய வயிற்றை நிறைத்தோம், ரமலான்ல உதவி செய்தோம், ரமலான்ல கொடுத்தோம், ரமலான்ல எவ்வளோ நல்ல கர்மங்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். யாராவது ஏசினாலும் கூட பேசாம வாயை பற்றிக் கொண்டு நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன் என்ற பாடத்தை படித்துக் கொண்டேன் யா அல்லாஹ். ரமலானுக்கு பிறகு நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? எனக்கு யாராவது ஏசினாலும், எனக்கு யாராவது தூத்தினாலும், எனக்கு யாராவது திட்டினாலும் நான் சொல்ல போறது, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். இது அல்லாஹ்விடத்தில் பாரம் காட்டி விடுகிறேன். நீங்க ஏசுவதற்கு முன்னாலேயே நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்க அநீதி செய்வதற்கு முன்னாலேயே உங்களை நான் மன்னித்து விட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அப்படித்தானே சொன்னார்கள், எங்களை மன்னிச்சு கொண்டு கேட்ட சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை எப்பயோ மன்னிச்சுட்டே இருந்தாங்களே. எங்களை முஸ்லீம்களாக்கி வச்சிருவாங்க. யார் கேட்கிறாங்க முஸ்லீமாக்க சொல்லி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஃமினாக இருப்பது ரொம்ப லேசி, முஃமினாக இருக்கிறதுக்கு எந்த செலவும் இல்ல, ரொம்ப லேசி. வட்டி வாங்குவது ஹராம் என்று எல்லாரும் விசுவாசம் கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. பொய் பேசக்கூடாது என்பதை எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க, ஜினா செய்யக்கூடாது என்பதை எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒன்றை நம்புறது ரொம்ப லேசி. நடைமுறைப்படுத்தி காட்டுங்க பார்ப்போம், செய்து காட்டுங்க பார்ப்போம். வட்டி ஹராம் என்று நம்புறது லேசி. வட்டி வாங்காம இருப்போமா? வட்டி வாங்காம இருப்போமா? வட்டி கையில கை சைன் பண்ணுமா? வட்டியை என்ற கை கணக்கு பார்க்குமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் என்பது நாங்க நினைக்கிறது போல ஈமான் அல்ல. ஈமான் அது நம்பிக்கை, விசுவாசம். அதனால தான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. நன்றாக கவனியுங்கள், அல்லாஹ் சொல்லல மனிதர்களே என்று சொல்லி, அல்லாஹ் சொல்லல என்னுடைய அடியார்களே என்று சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம். எல்லாருக்கும் தெரியும் பாவம் செய்வது ஹராம், பாவம் கூடாது என்றத நம்பி இருக்கிறோம், நம்பாம இல்லை. ஆனா பாவம் செய்யறோம் என்று அர்த்தம் என்ன தெரியுமா?
ஈமான் வந்துட்டது, நம்பிக்கை வந்திருக்குது, ஆனா இஸ்லாம் இன்னும் வரையில. இப்ராஹிம் சொல்றாங்க, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்க ரெண்டு பேரையும் மௌத்து வரைக்கும் அல்ல வாழ்நாள் பூராக உன்னை சந்திக்கும் வரைக்கும் முஸ்லிம்களாகவே வாழ வைப்பாயாக. வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், எங்களை மட்டுமல்ல யா அல்லாஹ், எங்களை மட்டுமல்ல, வமின் ذُرِّيَّتِنَا, என்ற சந்ததி, என்ற பரம்பரை, என்ற பிள்ளைகள், என்ற பேர பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ். துஆ கேளுங்கோ, துஆ கேளுங்கோ. சில மக்கள் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா, நைட் கிளப்ஸ்ல. சில பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அப்பா அப்பட வாப்பா இங்க தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சில பேர பிள்ளைகள் முதலாவது சப்புல துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த முதல் சப்புல கேட்கக்கூடிய துஆவுக்கும் அந்த மன்னரையில தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மூத்த மனிதனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவர் ஒரு துஆ கேட்டிருப்பாரு, அவருடைய ஒரு பிரார்த்தனை கபூலாக இருக்கும், அவருடைய அழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான். அதனுடைய விளைவாகத்தான் இவர் முன் சப்புல உட்கார்ந்து துஆ கேட்கிறார் என்றால் அதனுடைய நன்மை அவருக்கு போய் சேரத்தான் செய்யும். அதைத்தான் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக் வமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், இந்த பரம்பரையில, இந்த சந்ததியில, இந்த பேரப்பிள்ளைகள்ல, இந்த பரம்பரையிலேயே இஸ்லாத்தை வாழ வைத்து விடுவாயாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த துஆவை கேட்பதற்கு மிகவும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வதுபு அலைனா யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ சொன்ன பிரகாரம் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டேன், இதை புனர்நிர்மாணம் செய்து முடித்து விட்டேன், நீ சொன்னதெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனாலும் உன் விருப்பத்தின் பிரகாரம், நீ எதிர்பார்க்கிற முறை பிரகாரம் என்னால செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே, அதற்கு நான் இடத்தில் வருந்துகின்றேன். என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, ஒத்துபோ அலைனா, என்னை மன்னித்தருள்வாயாக, என்னை பொறுத்தருள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் கேட்பதற்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், ரமலானை வைத்துக் கொண்டு பாவம் செஞ்சோம் யா அல்லாஹ், ரமலானை வைத்துக் கொண்டு பொய் பேசியிருக்கிறோம் யா அல்லாஹ், ரமலானை வைத்துக் கொண்டு கண்ணால பாவம் செஞ்சோம் யா அல்லாஹ், ரமலான்ல இருந்து கொண்டும் எத்தனையோ சகாத கர்மங்களை செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு உரிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நேரம் நாங்கள் ரமலானை வழியனுப்பி வைப்பது போன்று ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், இந்த உலகம் எங்களையும் வழியனுப்பி வைப்பார்கள். அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்படி இருக்கும்? எந்த மனைவி, எந்த பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய முஹிப்பீன்கள், என்னுடைய ஊர் ஜமாத்தார்கள் அனைவருமாக சேர்ந்து எங்களை வழியனுப்பி வைப்பார்கள். இன்றைக்கு நாங்க ரமலான வலியுறுத்தக்குள்ள ரமலான பற்றி என்னெல்லாம் கலைக்கிறோம், என்னெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் சொல்லுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லதை சொல்லுகின்றோம், நல்லதை பேசுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களை வழியனுப்பும் பொழுது, எங்களை பிரியாவிடே செய்யும் பொழுது, எங்களுக்கு வந்து முன்னால் வந்து பத்திரமா போய் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் எங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறார்கள், அதையும் மறந்து விடாதீர்கள். ரமலானுக்கு மட்டுமல்ல பிரியாவிடை, எனக்கு ஒரு பிரியாவிடை இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு பிரியாவிடை இருக்கிறது, எனக்கு ஒரு ஃபயாவல் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபயாவல் இருக்கிறது. என்னுடைய உங்களுடைய ஃபயாவல் எப்படி இருக்கும்? எங்களை பற்றி மக்கள் என்ன சொல்லுவார்கள்? மலக்குமார்கள் என்ன சொல்லுவார்கள்? வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, ஃபிரௌன் தண்ணீர மூழ்கடிக்கப்பட்டு தாண்டி அவன் நாசமான நாளை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்துவிட்டு செத்து மடிந்த அந்த ஃபிரௌனை நினைத்து ஃபிரௌனுக்காக வேண்டி வானம் பூமி அளவில்லை என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது சுஜூது செய்த பூமியும் அழ ஆரம்பித்து விடும்.
வளமையாக பள்ளிக்கு நடந்து வந்தோம், அவர் மௌத்தாகி விட்டாரே, அந்த நடை எந்த பூமிக்கு மேல இருந்துச்சதோ யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, அந்த பூமியும் அந்த இடமும் பேச ஆரம்பித்து விடும், சலாம் சொல்ல ஆரம்பித்து விடும், நல்லதை சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்போம், எங்களுடைய பிரியாவிடையும் நல்லதாக அமைய வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர வேண்டும். பாவமில்லாத நிலையில், பாவங்களுக்கு தௌபா செய்த நிலையில், கடலில்லாத நிலையில், மக்களை பற்றி புறம் பேசாத நிலையில், உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தருவானாக, அமைத்து தருவானாக. ரமலானை பிரியாவிடை செய்யக்கூடிய, ரமலானுக்கு சலாம் சொல்லி வழியனுப்பக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்வோம், யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, யா அல்லாஹ் நீ எங்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. நாங்களோ குற்றவாளிகள் யா அல்லாஹ், எங்களோட பாவங்களுக்கு சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை. குற்றத்தை ஏற்றுக்கொண்டு இடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய குழந்தைகள், மனைவி மக்கள், எங்களுடைய சந்ததியினர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தில் வாழ வைக்க யா அல்லாஹ் பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக. பாவத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் எங்களை பாதுகாத்திருவாயாக, எங்களை பாதுகாத்திருவாயாக. நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வத்தில் சீவாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடாதே அல்லாஹ். இந்த ரமலானை சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை அல்லாஹ். ரமலானுடைய ஹக்கில் குறை